இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யூத ராஜாவாக ஆசா என்பவன் அவருடைய தகப்பனாகிய அபியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். அவன் ராஜாவானவுடன் தேவனுக்கு பிரியமான அநேக காரியங்களை செய்கிறான். நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நாம் சீரான, அதாவது தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி பக்குவப்படுத்தும் போது நம்முடைய விசுவாச ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆம், யூத தேசத்திலே காணப்பட்ட தன்னுடைய தகப்பனாகிய அபியா உண்டாக்கி வைத்த அசுத்தங்களை, விக்கிரகங்களை தேசத்தை விட்டு அகற்றினான். அமைதியான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில்தான் எத்தியோப்பியர்கள் ஆசாவுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். திரள் கூட்டம் இவனிடத்தில் இருப்பதை காட்டிலும் அவர்களிடத்தில் பலமான கூட்டம், பலமான யுத்த வீரர்கள் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் பேர்கள் சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு ஆசாவுக்கு விரோதமாக வருகிறான். ஆசாவிடத்தில் அவள யுத்த வீரர்கள் இல்லை, அவள படைபலம் இல்லை, ஆனால் விசுவாசம் இருந்தது. இந்த உலகத்திலே நம்மிடத்தில் உலக பிரகாரமான மற்ற காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் குறை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாய் நிற்போம் என்றால் நாம் இந்த ஆசாவை போல துணிச்சலாக காணப்பட முடியும். ஆகவே இவன் ஆண்டவரிடத்தில் செய்த ஒரு ஜெபம்தான், பலமுள்ளவன் பலம் இல்லாதவன் என்பது அல்ல. ஆண்டவரே, நீர் இந்த பலவீனமான எங்களுக்கும் உதவி செய்ய முடியும். நான் உம்முடைய பலத்தில் உம்மை ஆராதித்து உம்முடைய சித்தத்தின்படி செய்கிற நான் உம்மை நம்பி வருகிறேன். அந்த ஏராளமான கூட்டத்தை நான் பார்க்கவில்லை. இந்த ஏராளமான கூட்டத்திற்கும் வலிமையான தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறேன். அவர்களிடத்தில் இருப்பது மனுஷிக பலம். அதனால் தான் அவன் சொல்லுகிறான், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். நான் உம்முடைய பலத்திலே வருகிறேன், நீர் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறான். எங்கள் தேவனே என்று உரிமையோடு கூப்பிடுகிறான். விளைவு, அந்த எத்தியோப்பியர்கள் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பதாக முறிந்து ஓடிப்போகிறார்கள். ஆசா வெற்றியை பெறுகிறான். ஆசாவினுடைய வெற்றிக்கு அவனுடைய விசுவாச ஜெபம் காரணம். ஆசாவுடைய வெற்றிக்கு 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். விக்கிரக தோப்புகளை அகற்றினான். கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கட்டளைப்படி செய்யவும் யூத தன்னுடைய தேசத்து ஜனங்களுக்கு கற்பித்து கொடுக்கிறான். இவைகளெல்லாம் அவனுக்கு பலமாய் அமைந்தது.
சுய பலத்தில் அல்ல, மனுஷ பலத்தில் அல்ல, கர்த்தரை பலத்தால் கொண்டதினால் அவன் சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி வருகிறது? எத்தியோப்பியரை அவன் வென்றதினுடைய விளைவு, கர்த்தரை சார்ந்து நின்றதினுடைய விளைவு. இந்த கால வேளையிலே சிந்திப்போம், கர்த்தரை சார்ந்து நிற்போம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம். நாங்கள் உம்மோடு இருந்து உம்முடைய பலத்திலே பலன் கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.